வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் 1000 ரூபாய் போடப்பட்டு வந்தது. ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது. இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிசயித்தார். கேஷியரை கூப்பிட்டு, யார் அந்த ஆள் என்று கேட்டார். தெரியல சார், தினமும் காலையில் வருவார், 10 மணிக்கு டான்னு வந்துடுவார், பணத்தை போட்டுவிடுவார், போய்கிட்டே இருப்பார். ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சின்றதுனால நாங்கள்லாம் யாரும் பேசுறதில்ல சார் என்றார். மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆகணும்னு ஒரு பெரிய ஆவலாயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார். ஆனால் அந்த நபரோ இவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் 1000 ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறியே ஆகிவிட்டது. தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பது சிரிப்பதுமாய் இருந்து அந்த நபரும் லேசாக புன்னகைக்க துவங்கியிருந்தார். ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த 1000 ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார். மேனேஜர் லிஃப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கியிருந்தார். ஒரு நாள் அவரிடம் மேனேஜர், சார் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, இப்போவாது சொல்லுங்கள், எதுக்கு நீங்கள் தினமும் 1000 ரூபாய் பேங்க்கில் போடுறீங்க, அப்படி என்ன வருமானம் வரும்படி உங்கள் தொழில் செய்கிறீங்க என்று கேட்டார். சார், நான் வேலையெல்லாம் பார்க்கல, தொழிலும் செய்யலை, ஆனால் நான் தினமும் பந்தயம் கட்டுவேன், அதில் எப்படியும் ஜெயிச்சிடுவேன் சார், அந்த காசு தான் சார் அது என்றார். மேனேஜருக்கு நம்பவே முடியலை. அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும்? இந்த ஆள் பொய் சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டார். அவரின் முகமாட்டத்தை கண்டவன், சார் இதுக்கு தான் சார் நான் தினமும் யாரிடமும் இந்த பந்தய மேட்டர் சொல்கிறதே இல்லை என்றார். அப்படியும் சந்தேகமாக பார்த்த மேனேஜரும், சரி சார், நம்ம 2 பேரும் இப்போ ஒரு பந்தயம் போடுவோம், நான் ஜெயிக்கலைன்னா பாருங்க என்றான். டென்ஷன் ஆகிய மேனேஜரும், சரியா, பந்தயத்துக்கு ரெடி, என்னையா பந்தயம் என்னார். சார், சரியாக நாளைக்கு காத்தால் 10:15க்கு உங்கள் கால் தொடை பகுதி பச்சை கலராக மாறிடும், 2000 ரூபா பந்தயம். யோ, என்னையா சொல்கிற, ஏதாவது நடக்கிற கதையாக சொல்லு என்று மேனேஜர் சொல்ல, சார் பந்தயத்துக்கு வர்றீங்களா இல்லையா, அப்படி கட் அண்ட் ரைட்டாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டான். சரின்னு ஒத்துக்கிட்டார். காலையில் வருவேன், உங்கள் கால் தொடை பகுதி பச்சை பசேல் மாறி இருக்கும், 2000 ரூபாய் எடுத்து வச்சுருங்க என்றபடி சென்று விட்டான். மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமாக பந்தயம் கட்டுறான் என்று ஆச்சரியம். அவன் போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்ட்டை வைத்து நடியில் முன்னும் பின்னும் தொடைப்பகுதி பார்த்தார். அது வழக்கம் போல் கண்ணங்கரையில் என்று தான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவே இல்லை. அரை மணிக்கு ஒரு தடவை பேண்ட்டை வைத்து பார்க்கவும் போதுமாக இருந்தார். விடிந்தது. முதல் வேலையாக அதை போய் பார்த்தார். இப்பவும் அப்படியே கருப்பாக இருந்தது. நம்ம கால் தடையாவது பச்சை கலராவதாவது என்று அவரே சமாதானம் சொல்லிக்கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார். எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் எதுவும் செட்டப் செய்து நிறம் மாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே ஆஃபீஸுக்கு போனார். 10 மணி அலுவலகத்துக்கு 9க்கே வந்துவிட்டாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போய் பார்த்து உறுதிப்படி செய்து கொண்டே இருந்தார். இத்தனைக்கு அவனை ஜெயிச்சு 2000 ரூபா வாங்கணும்னு அவளோடு காத்திருந்தார். சொல்லி வச்சார் போல சரியாக 10:15 அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாக சீட்டிலிருந்து தனது பேண்ட்டை கட்டி இந்தா பார்த்துக்கோ, அப்படியே கருப்பாக தான் இருக்குது என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார். அவன் உடனே அருகில் இருந்தவரிடம், ஏய் நீ இன்னமும் பேங்க் ஆஃபீஸர், பெரிய மனுஷன், அப்படிலாம் செய்ய மாட்டான்னு சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற, எடு 3000 என்றான். அப்போது தான் கவனித்தார், பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் வந்திருந்தான். அவனும் மேனேஜரை முறைச்சபடியே 3000 ரூபாய் எடுத்து நீட்டினான். அதை வாங்கிய பந்தயக்காரன் 2000 ரூபாய்களை மேனேஜரை நீட்டி, உங்ககிட்ட கட்டின பந்தயத்தில் நான் தோத்துட்டேன், ஆனால் இவங்கிட்ட கட்டின பந்தயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், 1000 ரூபாய் லாபம் என்று வழக்கமாக பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான். அவனுடன் பந்தயம் கட்டி 3000 ரூபாய் தோற்றவனிடத்தில், நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜரிடம் கேட்க, வந்தவன் கடுப்பாகி, போயா, நீ எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர், என்னை பார்த்த உடனே பேண்ட்டை கட்டி காமிப்பாருன்னு சொன்னோம், சேச்சே அப்படிலாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டின பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும், இங்கே நீ 2000 ரூபாய்க்கு இவ்வளோ கேவலமான வேலை செய்கிற, தூன்னு துப்பிட்டு போனான். இதனால் அறியப்படுவது என்னன்னா, அவனவன் வேலையை அவனவன் பார்க்கணும், அடுத்தவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்ன பண்ணுறான்னு அடுத்த வேலையில் தலையிடக்கூடாது.